அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி மசால் வடை மோர் குழம்பு. வழக்கமா மோர் குழம்பு வெண்டைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் மாதிரி ஒரு நீர் காய்கறிகள் போட்டு தான் மோர் குழம்பு வழக்கமா செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செய்யணும்னு தோணும்ல, அது மாதிரி டைம்ல நீங்க இது மாதிரி ஒரு மசால் வடை சின்ன சின்னதா குண்டு குண்டா போட்டு அதை மோர் குழம்புல ஊற வச்சு சுட 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 சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு லஞ்சு வேற லெவலில் இருக்கும். இந்த கிறிஸ்பியாக அப்படியே மசாலா வாசனையோட ஒரு மசால் வடை, அதை இந்த மோர் குழம்புல அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அந்த மசால் வடையை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பு லேசான புளிப்போட அந்த மசால் வடை சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கும். அந்த மோர் குழம்ப இது மாதிரி சுட சுட சாதத்தில் நல்லா தாராளமா தளர ஊத்திட்டு, கூட ஒரு கருணக்கிழங்கு வறுவலு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுன்னு சாப்பிட்டோன்னா, அன்னைக்கு லஞ்ச்சு மறக்க முடியாத ஒரு லஞ்சா இருக்கும். வாங்க இந்த அருமையான மசால் வடை மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கருணக்கிழங்கு வறுவலையும் பார்த்துருங்க. இப்போ நான் 400 கிராம் கடலைப்பருப்பு, 2 கப்பு கடலைப்பருப்பு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் கடலைப்பருப்பு கூடயே சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசிட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மசால் வடையும் சூப்பராக அருமையாக வரும். அதே மாதிரி சின்ன பவுலில் 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இதையும் ஊற வச்சுங்க. இது மோர் குழம்புக்கான மசாலா அரைக்கிறது. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மசால் வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம். மசால் வடைக்கு கடலைப்பருப்பு அரைக்கும் போது 80% அரைப்பட்டா போதும். கொஞ்சம் கோர்ஸா இருக்கணும். கடலைப்பருப்பு 1-2 பாதியா இருந்தாலும் அருமையா இருக்கும். அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அரைச்சிங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு அரைக்கணும். மசால் வடைக்கு மாவு 80% அரைச்சிடணும். கொஞ்சம் கோர்ஸா இருக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. இதை அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மோர் குழம்பு மசாலாவுக்கு ஊற வச்சிருக்கிற அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு கூடவே 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 10 மிளகு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பச்சை மிளகா, ஒரு 1/2 கப்பு துருவுன தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காவாக இருக்கணும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசால் வடையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் எண்ணெய் ஊற்றி காயிற நேரத்தில் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிங்க. கெட்டியாக இருக்கணும் மாவு. பிடிச்சி உருண்டை பண்ணணும்னா உருண்டை கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிங்க. இதை சின்ன சின்ன உருண்டையாக கரெக்டாக முன்னாடியே உருண்டை பண்ணி வச்சுக்கணும்னா தட்டி போடும் போது ஈஸியாக இருக்கும். தட்டும் போது கவனமாக பார்க்க வேண்டியது, உள்ளங்கையில் வச்சுங்கம்மா அந்த உருண்டையை அழுத்தும் போது உள்ளங்கையை வச்சு அழுத்துனீங்கன்னா ஒரு மாதிரி இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த மோர் குழம்புல போடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்துங்க. இது மாதிரி லேசாக ஒரு அழுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்கையால் ஒரு அழுத்து அழுத்துங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இது மாதிரி மசால் வடையை நல்ல இளஞ்சூட்டில் நல்ல ஒரு டார்க் ரெட் வரும். கிட்டத்தட்ட ப்ரௌனுக்கு கிட்ட வரணும். அந்த அளவுக்கு இந்த பக்கோடாலாம் வரும் பாருங்க, அந்த அந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போதான் இது ஈஸியாக இந்த மோர் குழம்புல நல்லா ஊறும். பாருங்க, இது மாதிரி அழகா நம்ம இருக்கிற மாவு உங்களுக்கு எவ்வளோ வடை தேவையோ அந்த வடையை சுட்டு தனியாக எடுத்து வச்சுங்க. சுடும் போது பார்க்க வேண்டியது நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக
வறுத்து எடுத்துங்க. அதே பவுலில் நம்ம ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1/2 ஸ்பூன்ன்றது 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் மோர் குழம்பு. ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடணும். மசாலா வந்து உடனே கட்டி ஆகிடும். கட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உடைக்க முடியாது. அதனால நம்ம உடனே நம்மளுக்கு எந்த குவான்டிட்டி குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் இது வந்து கட்டி கட்டி ஆகிடும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் குழம்ப. இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்கிற நேரத்தில் ஒரு 300 ml கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு லேசாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு இந்த 5 நிமிஷம் இந்த குழம்பு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துறோம். தயிர் சேர்த்த உடனே எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சிம்மில் வச்சிருங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது. ரசம் இறக்கும் பாருங்க, கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும். ஸோ அந்த கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சுட்டு வச்சிருக்கிற மசால் வடையில் ஒரு 2 மசால் வடையை எடுத்து இது மாதிரி உடைச்சி உதிரி உதிரியாக போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சிருக்கோம்ல அந்த சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக மசால் வடை, அதை வந்து அப்படியே இந்த குழம்புல சேர்த்துக்கணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட மசால் வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க விடாம பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொதிச்சுன்னா திரி ஆயிடும். இப்போ கடைசியா நம்ம வந்து கருவேப்பிலை பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை போட்டுட்டோம்னா அருமையான சூப்பரான மசால் வடை மோர் குழம்பு ரெடி. இப்போ நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல கொதிக்கவும் வேணாம், சூடானா போதும். கொதிக்கவே தேவையில்லை. கொதிச்சதுன்னா திரி ஆயிடும். இப்போ சூப்பரான மசால் வடை மோர் குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் அப்படியே சுட 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 சாதத்தில், இப்போ நான் மசாலா வடை வைக்கிறது சும்மா ஒரு கார்னிஷ்காக, வெளியே தெரியணும், நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில் வைக்கணுன்றதுக்காக வைக்கிறேன். இது அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த அருமையான மசால் வடை மோர் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.